வாய்ப்பு, கடவுள் கொடுத்த வாய்ப்பு. இதனுடைய யாருக்கும் இதை நாம தெரிவிக்கணும். ஒரு அருமையான வாய்ப்பு இது. ஒரு சரியா 5 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமா இருக்குது கண்ணு. நான் என்னுடைய சம்சாரத்துக்கு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி பார்த்துட்டு நரம்பு ஒன்று மேல் ஒன்று பிறண்டு போச்சு. அப்புறம் அதுக்கு இதை 2 பாயிண்ட் இதோட கொடுத்துருக்குறேன். ஒரு 15 நாள்லயே அருமையான ரிசல்ட்டு. 30 நாள்ல இன்னைக்கு நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறாங்க, குமிறாங்க, நிமிடுறாங்க. வண்டியில உட்கார்ந்தாலுமே வந்து ஏகத்தல ஏறி போது ஐயோ மாமாங்க கார்ல உட்கார வச்சாலும் படுவச்சுதான் கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு அருமையான ரிசல்ட் கண்ணு. அதே போல எங்க தோட்டத்துல ஒரு நண்பருக்கு, எங்க தோட்டத்து வேலை செஞ்ச பையனுக்கு ஒரு கை ஒரு கால் வெள்ளை, இடது கால் இடது கை. அது வந்து திருப்பூர் ஆஸ்பத்திரி கட்டி 1 லட்சம் செலவு பண்ணி போட்டு வந்துப்பா சாமி, என்னால முடியலைங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நண்பன் கேட்டான். நான் இதை கொண்டு நானும் மாரிமுத்தனும் நேராக வீட்டுக்கே போய் அவன் கையறையெல்லாம் பிடிச்சி பார்த்தோம். அருமையா கொடுக்கலாம், நல்லா போகணும்னு அண்ணன் சொன்னாரு. என் அன்பு தோழர் மாரிமுத்தண்ணன். அதனால் நாங்கள் 2 பேரும் கொடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு பாயிண்ட்லயே அருமையா நடக்கிறான், எந்திரிச்சு நிற்கிறான். ஒரு 100 அடி 200 அடி நடந்து விட்டுருக்கான், கைகால் வராதவை. அருமையான ரிசல்ட் தங்கம். அதே போல என்னுடைய சம்பந்தி 400 சர்க்கரை இன்சுல் ஊசின்னு 2 நேரம் போட்டுட்டே இருப்பாரு. சம்தி நீங்க இதை சாப்பிடுங்க சம்தி, அருமையா போகும்னு சொன்னேன். போங்க, நான் கோயம்புத்தூர் கட்டி எத்தனை மாத்திரை வாங்கி சாப்பிட்டாச்சு, இதுக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன்ட்டாரு. அப்புறம் எங்க வீட்டுல சொல்ல சொன்னேன், அண்ணா நீங்க வாங்கி சாப்பிடுங்கண்ணா, இது அருமையான ரிசல்ட்னு சொல்லி என் சம்சாரம் சொன்னான். வாங்கி இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். சர்க்கரை 400 நேற்று காலையில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் 210. ஒரு பாயிண்ட் முடிஞ்சு 2வது பாயிண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அருமையான ரிசல்ட்டு. அதே போல எங்க பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு, வயசு 45, குழந்தை பிறந்து ஒரு 6 வருஷம் ஆகி 2 காலும் வளைஞ்சு போச்சு. அது அண்ணா எனக்கு இப்படி இருக்கு, இள வயசுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு ஆஞ்சநேயர் கோயிலில் மாசம் 22 சம்பளத்தில் இருக்குது. சேருதாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒன்று கொடுத்தேன். இன்னைக்கு 15 நாள் கால் நல்லா நேரம் நடக்குது. அருமையா அண்ணா முதல்ல இந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்குன்னா நான் 100 நாள் வாங்கி சாப்பிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஆமாந்தாங்க 90 நாளைக்கு மேலே சாப்பிடணும்னு, சாப்பிட்டா தான் நல்லா ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என்னுடைய பேரன் வயசு 16, அவனுக்கு இப்பவே வயசு தொந்தி வருது. சரியான தொந்தி வர சொல்லி அவனுக்கு ஒரு 15 நாளாக கொடுத்துட்டு இன்னைக்கே 2 கிலோ குறைஞ்சி போச்சு. இந்த 3 நேரத்துக்கோ இட போகல. அருமையான ரிசல்ட்டு. என் அருமை அண்ணன் மாரிமுத்தண்ணன் எந்த நேரம் கூப்பிட்டாலும் எனக்கு ஒத்துழைக்கிறாரு, கூட வர்றாரு. யாரையுமே போய் செக் பண்ணி அருமையா கொடுக்கலாம்னு சொல்லி தகரி கொடுக்காரு. அருமையான ரிசல்ட். நான் இதோட ஒரு 10-12 பாயிண்ட் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கணும், நானும் சாப்பிட்றேன். எனக்கு பைல்ஸு ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி பார்த்து 5-6 வருஷம் ஆகி பார்த்து ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை. நான் ஒரு பாயிண்ட் சாப்பிட்டு 2வது பாயிண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அருமையான ரிசல்ட் தாங்க. எனக்குன்னா சின்ன பயமுள்ள ஒரு கல்யாணம் காட்சிக்கு போக முடியாது, அப்படியே சொல்ல முடியாத வார்த்தைகளா இருக்குது. எனக்கு இது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அருமையான ரிசல்ட் தாங்க. எல்லாரும் இதை வாங்கி ஆஸ்பத்திரி தண்ட செலவுகளை கொடுக்காம கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி இன்னும் ஆயுள கொஞ்சம் நீண்ட ஆயுளா இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மணிவேல் ஐயா, உங்களோட வயசு என்ன சொன்னீங்க? வயசு 70 கண்ணு. வயசு 17. ஓகே, கிரேட். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புன்னகையோட இருப்பேன். யாரும் எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டால் 70ம் 17ஆக மாறும் அப்படிங்கிறதுல எண்ணங்களிலும் உடல்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களுடைய அந்த உற்சாகமான அந்த அன்பான அந்த டெஸ்டிமோனிஸ் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. பைல்ஸா இருக்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், சுகர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும். ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நல்ல ஒரு டெஸ்டிமோனி கொடுத்தீங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு 15 வயசாச்சு, குழந்தை இல்லை. அதுக்கு அறிவுரை சொல்லிக்கிறேன். நாளை காலை ரத்த டெஸ்ட் கொடுத்து அதுக்கு ஒரு நம்ம அலிசஸ் கொடுத்து குழந்தை கண்டிஷனா கிடைக்கும் என்று ஆண்டவன் மேலே ஆணையாக சொல்லுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி பழனிசாமி சார். ஸோ இதே மாதிரியான உற்சாகம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்துல மிக்க நன்றி ஐயா.
அடுத்ததாக வந்து சென்னை ஷமீம் மேடம். ஹலோ, வணக்கம் மேம். ஹலோ. எஸ் மேம், வாய்ஸ் கேக்குது. உங்களோட டெஸ்டிமோனிஸ சிக்னல் கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சு மொபைல ஒரே ஸ்டாண்டர்ட்ல வச்சு கொடுங்க. ஷமீம் மேம் இருக்கீங்களா? ஷமீம் மேம், சென்னை ஷமீம் மேம். இப்ப கேக்குதா? கேக்குது. எஸ், நைஸ், கிளியர் மேம். கோ ஹெட். நான் ஷமீம் ஃப்ரம் செங்கல்பட்டு மேம். நான் வந்து இப்ப உங்களுக்கு டெஸ்டிமோனியல் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோர். ஏன்னா எனக்கு வந்து 60 வயசு. எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பைன் டிபி பேஷண்ட். நானு ஒரு ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு 22 மார்ச்ல வந்து எனக்கு வந்து இடுப்புக்கு கீழே 2 காலுமே பேரலைஸ்ட் ஆயிடுச்சு திடீர்னு. அதே மாதிரி ஏன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்பைன்ல 2 தோலுக்கும் மத்தியில இருக்கிற அந்த ஸ்பைன் இருக்கு பாத்தீங்களா, அது நெக்ரோசிஸ் ஆகி உடைஞ்சி உள்ள போய் நரம்பு மண்டலத்தை அழுத்தி ரத்தத்தை வந்து போக விடாம இடுப்புக்கு கீழே 2 காலுமே பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, தலையுடைய அந்த இதுவும் துண்டிக்கப்பட்டதுனால என் மூளையெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுது, ஆனா வந்து கழுத்தெல்லாம் அசைக்க முடியல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு நரக வேதனையை அனுபவிச்சு ஒரு 1.5 மாசம் படுத்து கிடந்து சர்ஜரி மூலமா சரியாகி ஒரு 2 ஷீட் பிக்ஸ் பண்ணி 12 ஸ்க்ரூ போட்டு ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க எனக்கு. பட் இறைவனுடைய துணையோடு, நம்பிக்கையின் துணையோடு, அதுல இருந்தும் கடவுள் என்னை காப்பாத்தி கொண்டு வந்தான். மே 10 எனக்கு சர்ஜரி நடந்தது. அடுத்த ஜான்வரியிலேயே நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது நடந்தது எனக்கு வந்து உடம்புல இருக்கிற எல்லா எலும்புமே வந்து பலவீனமா இருந்தது எனக்கு தெரியாது. இது டிபி வந்தா எல்லா எலும்புமே பலவீனமாகும் அப்படின்றது வந்து எனக்கு என் நாலேஜுக்கு தெரியாத விஷயமா இருந்ததுனால, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உட்கார்ந்ததுதான் என்னுடைய கால் உடைஞ்சு போயிடுச்சு. இதையெல்லாம் சரி பண்ணி வந்து இப்போ வந்து ஒரு 8, 9 மாசமா நான் நல்லா நடக்கிறேன். எங்க வீட்டுல வந்து ஒரு வேலைக்காரி கூட கிடையாது. எங்க வீட்டு வேலைகளை எல்லாம் நானே செய்துக்கிறேன். இறைவனுடைய துணையோடு இறைவனுடைய அந்த இதுவோடையும் நம்பிக்கையோடையும் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். இதுல எலிக்சர் மிக்ஸ் எங்க வந்தது அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்ப இந்த கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடவும் என்னாச்சு, மறுபடியும் எனக்கு முதுகுல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வலிக்குது. அப்ப ராஜன் சார் தான், இயற்கை மருத்துவர் ராஜன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மூலமா தான், அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி முதுகு ரொம்ப வலிக்குது சார் எனக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டாரு. அதற்கு பிறகு ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொன்னா மறுபேச்சே இல்ல சார், கொடுங்க அப்படின்னு அனுப்புனாரு. அப்ப அனுப்புறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு 2 கொஸ்டின் கேட்டேன் அவர்கிட்ட. சார் எனக்கு வந்து இன்னொரு சில பிரச்சனைகளும் இருக்குது, அதையும் சொல்றேன், அதையும் சேர்த்து. எனக்கு அப்ப எலிக்சர் மிக்ஸ் அப்படின்றது ஒரு மருந்துன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, நான் ஓகே, அவ்வளவுதான். என்னம்மா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் இருக்குது சார். எனக்கு வந்துருச்சு, மோஷன் வருது அப்படின்னு சொன்னா உடனே போகணும் நானு. இல்லன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எனக்கு. அதுக்கு மேல லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த ஒரு பிரச்சனை இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னாரு. அடுத்தது என்னம்மா அப்படின்னாரு. சரி, எனக்கு 16, 17 வயசுல இருந்தே தலையில எப்பயுமே பொடுகு இருக்கும் சார். எனக்கு முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும், தலையில அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் பார்க்காத வைத்தியம் இல்ல சார், இதுக்கும் சேர்த்து எனக்கு மருந்து கொடுங்களேன் சார் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எலிக்சர் மிக்ஸா அனுப்பி வச்சார். எலிக்சர் மிக்ஸ் அனுப்பி வச்சாருன்னா, அவர் எப்படி சொன்னாரோ ஒரு பவுச்சை வந்து 3ஆ பிரிச்சு அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். முதல் நாள் சாப்பிட்டேன் மேம். இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டேன்னா மறுநாள் காலையில 5 மணிக்கு தொழுவறதுக்கு எழுந்திருவேன் நானு. தொழுதுட்டு உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நானு. 6 மணிக்கு நான் டாய்லெட் போனேன். அதோட அன்னைக்கு நாள் ஃபுல்லா போல. எப்பயுமே ஆஸ் யூசுவலா 4 to 5 டைம்ஸ் எனக்கு போயிடுவேன் நானு. டாய்லெட்கே போல நானு. எனக்கே ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. இது என்னடா இது, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் நடக்கிற மாதிரி இருக்குதே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். 2வது நாளும் அதே மாதிரிதான். காலையில 5 மணிக்கு எழுந்து தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். மறுபடியும் போய் வந்து அன்னைக்கு ஃபுல்லா நான் மறுபடியும் போகவே இல்லை. அது ஒரு 2டே நாள்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு, என் உடம்புல எனக்கு அதிசயம் தெரிஞ்சது இல்லாம என்னுடைய முதுகு வலியும் குறைஞ்சிருச்சு, இதுவும் குறைஞ்சிருச்சு. தலையில பொடுகு சொரியறதுக்கு கையே போல எனக்கு.
இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போயிட்டு நான் சார் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் இது என்னதான் சார் இது மருந்து இது? எனக்கு 2டே நாள்ல இது என்னுடைய பாடியில வந்து நான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் என்னமோ ஒரு 2டே நாள்ல மாயமா மறைஞ்சிருச்சு சார். இதுக்கு என்ன சார் இது அப்படின்னு சொன்னா, அப்ப சார் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதாவது இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி குடுக்குது இந்த மருந்து. நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தானே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ம் பிடிமானம் நமக்கு. அது அத சரி பண்ணி குடுத்துறதுனால நம்ம பாடியில இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் சரியாகும் இதுல. நீங்க கவலையே படாதீங்க. தொடர்ந்து சாப்பிடுங்க. என்ன கொஞ்சம் நெஞ்செரிச்சல் இருக்கும், கொஞ்சம் வலி இருக்கும். அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் 5 நாள் கழிச்சு எனக்கு கொஞ்சம் அந்த வலியெல்லாம் தெரிஞ்சது. அப்ப அவர்கிட்ட சார் கிட்ட ஃபோன் பண்ணா, அவர் ரெமெடி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு. அத செய்துட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு பாக்கெட் முடிச்சுட்டு 2வது பாக்கெட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்ஷனா இருக்குது இந்த எலிக்சர் மிக்ஸ். கிடைச்சதே வந்து அ எனக்கு வந்து என்னுடைய இறைவனுடைய அருள் இல்லன்னா இறைவனுடைய அருள் எனக்கு இருந்ததுனால தான், நான் வந்து என்னுடைய ஸ்பைன் டிபி சர்ஜரியில இருந்து வெளியில வந்து, இன்னைக்கு இந்த வயசுல வேலைக்காரி இல்லாம வீட்ல நான் சமாளிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அடுத்த ஒரு சின்ன சின்ன என்னென்ன பிரச்சனை இருந்ததோ, எல்லாத்தையுமே எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் ஒரே மருந்து மூலமா வெளியில கொண்டு வந்துட்டது இறைவனுடைய அருள். அந்த இறைவனுடைய அருள் இந்த மருந்துக்கு நிறைய இருக்குது அப்படின்றத வந்து என்னுடைய உணர்வு பூர்வமா இன்னைக்கு இங்க தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. தேங்க் யூ. ஷமீம் மேம், எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அஹ், சொல்ல வார்த்தைகளே இல்ல. ஒண்ணே ஒண்ணு ஆனா உங்கள்ட்ட சொல்லணும். என்ன சொல்லுங்க அப்படின்னா, மேம். ஸ்ட்ராங்கா எலிக்சர் மிக்ஸ் எடுங்க. கண்டிப்பா என்னோட அருள்ல இன்னும் நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. சரிங்களா? ஸோ டெஃபினட்டா தேங்க் யூ. வந்து வாட் எவர் இட் உங்களோட பாஸ்ட் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். யார் ஒருத்தவங்க எலிக்சர் மிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு இது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் திங் அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை வந்து அது எந்த வயசா இருந்தாலும் சரி, அப்படியே அட்டர் சேஞ்ச் ஆக பிசிக்கலியும், மென்டலியும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழும். மேம் அது ஒரு என்னமோ சின்ன எலிக்ஸ் இன்டராக்ஷன் மேம். சாரி ஃபார் சொல்லுங்க, சொல்லுங்க. இன்டரப்ஷன் மேம். மேம் சொல்லுங்க. அதாவது ஒரு 15 இயர்ஸ்க்கே எனக்கு உள்ள சில பிரச்சனைகள்னால மென்டலி நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய நான் வாழல அப்படின்ற வந்து ஒரு மனக்குறை என் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. நான் சார் கிட்ட கூட சொன்னேன். இந்த எலிசன் மிக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொன்னேன். சார் 15 வருஷமா நான் வாழல சார் என் வாழ்க்கையவே நானு. ஆனா இப்ப இந்த எலிசர் மிக்ஸ் சாப்பிட்ட ஒரு 1 வீக்லயே என் மைண்ட் எப்படி இருக்குதுங்க சார். நான் இனிமே வாழ போறேன் உலகத்துல. நான் நல்லா வாழணும் இனிமே. இனிமே நான் நல்லா உடுத்துவேன், நல்லா சாப்பிடுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு சார் இந்த மருந்துனால அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன் மேம். தேங்க்யூ. எஸ், எஸ், எஸ். நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட குடுத்த அந்த நல்ல உள்ளம் யாருன்னு நான் கேட்கணும்னு இருந்தேன். நீங்களே இடையில டாக்டர் ராஜன் சார், ஐ திங்க் பல்லடம் தானே அவங்க? பல்லடம் ராஜன் சார் தானே? திருப்பூர் டாக்டர் இயற்கை ஓ! மருத்துவர். எஸ், பல்லடம் எல்லாமே. ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல மனிதர். நல்ல நல்ல பெர்சன், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல டாக்டர். எவ்ரிதிங் ஹி இஸ் எ வெரி ஹீரோ ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க மூலியமா உங்களுக்கு இது கிடைச்சிருக்குது. கவலைப்படாதீங்க மேம். கண்டிப்பா வந்து அட்மோஸ்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு உணவு விஷயத்துல பெனிஃபிட்ஸ் தர முடியுமோ, அந்த அளவுக்கு எலிக்ஸா மிக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ரெக்கவரி குடுக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த பொறுத்தவரையும் மேம், அ ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவரி என்னோட டீம்லயே ஒரு மெம்பருக்கு கிடைச்சது. சின்ன ஃப்ராக்சர் தான். ஆனா அதுக்கெல்லாம் கட்டு கட்டு போட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் போய் காமிச்சுட்டு மருந்த வாங்குனாங்க. ஆனா அந்த மருந்த எடுத்துக்கல. பட் எலிக்ஸா மிக்ஸ எடுத்துக்கிட்டாங்க. எலிக்ஸா மிக்ஸ எடுத்து வித்தின் அ மந்த்லயே பார்த்தீங்கன்னா, சின்ன கிராக் தான். ஆனா அது வித்தின் அ மந்த்தே பார்த்தீங்க அப்படின்னா, அது கூடிடுச்சு. அந்த எலும்பு வந்து அ ந விரிசல் விழுந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா கூடிடுச்சு. அது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க டாக்டரே. நான் சொன்ன மருந்த தானே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. பரவாயில்லையே நல்லா சீக்கிரமா சரியாயிடுச்சேன்னு டாக்டர்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எடுத்தது என்னமோ வந்து முழுக்க முழுக்க எலிக்சர் மிக்ஸ் தான். ஸோ அவ்ளோ ஒரு அற்புதமான ஒரு பொருள். நரம்பாகட்டும், சதையாகட்டும், ரத்தமாகட்டும், எலும்பாகட்டும், எந்த ஒரு அம்சமா இருந்தாலும் வி ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ அந்த வகையில வந்து எனக்கு நம்ம வந்து
எனக்கு வந்து எலிக்சர் மிக்ஸ் சார் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இன்னொரு கொஸ்டினும் கேட்டேன் நான். சார் என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா எலும்புமே பலவீனமாயிடுச்சு சார் எனக்கு இந்த ஸ்பைன் டிபினால. அது வந்து என்னுடைய எலும்புகள் வந்து எனக்கு பலப்படுத்தி குடுக்கணும் சார். ஏன்னா எனக்கு வந்து கிட்ஸ் கிடையாது. நாங்க 2 பேர் தான் தனியா இருக்கிறோம். எங்க வீட்ல நானும் எங்க ஹஸ்பண்டும். எங்க ஹஸ்பண்ட் 78 இயர்ஸ் ஓல்ட் ஹி இஸ். நான் வந்து சொன்னேன் அப்ப சார் நாங்க வந்து அ கடவுள் கொடுத்த நாட்களை நாங்க வாழ்ந்து தான் ஆகணும்னா, நான் ஸ்ட்ராங் ஆகணும் சார் நானு. நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா, என்னுடைய எலும்புகளுக்கு பலம் குடுக்குற மாரி மருந்து குடுங்க சார்ன்னு கேட்டேன். ஆனா உண்மையிலேயே இந்த எலிக்ஸிர் மிக்ஸ் வந்து எனக்கு இப்ப தைரியம் குடுத்துருச்சு மேம் எனக்கு. நான் நிம்மதியா வாழ்வேன். எஸ், எஸ். என்னுடைய கடைசி தருணம் வரைக்கும் நான் நிம்மதியா வாழ்வேன்ற ஒரு தைரியத்த வந்து எனக்கு எலிக்ஸிர் மிக்ஸ் குடுத்துருச்சு மேம். ரொம்ப நன்றி மேம். இன்ஷால்லா, இன்ஷால்லா. ஆக்சுவலி உங்களோட வாய்ஸ நீங்க 16 சொல்லும்போது, என் மனசுக்குள்ள 16 வயசு மாதிரி இல்ல, 16 மாதிரி இருந்தது. இப்போ ஒருத்தவங்க எப்படி வந்து நம்ம மணிவேல் சார் 70 17ன்னு சொன்னாங்களோ, நீங்க 16 சொல்லும்போது யுவர் வாய்ஸ் லுக் லைக் எ 16. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, எலிக்ஸர் மிக்ஸ் வந்து பிசிக்கலி மட்டும் இல்லாம மென்டலி இட்ஸ் கிவ் த சேஞ்சஸ் பிகாஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். சில விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹார்மோன்ஸ ரிலீஸ் பண்ணும். பட் எலிக்ஸர் மிக்ஸ் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த 15 டைப் ஆஃப் த ஹார்மோன்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அவ்ளோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் ப்ராடக்ட்ல இருக்கு. இன்னைக்கு உண்மையிலே மிகப்பெரிய டெஸ்டிமோனி அப்டின்னா, உங்களுடைய வாழ்க்கையில இது இவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்த குடுத்தது. உண்மையிலே இன்னைய டே ஆஃப் த சக்சஸா நாங்க இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். கண்டிப்பா வந்து இன்னைக்கு உங்க இருக்கிற கான்ஃபிடென்ட் மாதிரி எலிக்ஸர் மிக்ஸ்ல நீங்க எவ்ளோ காலம் வரை அதுல டெஸ்ட்லயே இருக்கீங்களோ, அவ்ளோ காலமும் இருக்கும். அந்த லாங் டைம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். So thank you for the awesome testimony. May God bless you, ma'am. Thank you so much, தேங்க் Shamim, யூ. ma'am. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். Okay, next, Kalamegam, sir. Kalamegam, sir. Karmegam or Kalamegam? Okay, fine. Govardhanan, sir. So short and crisp உங்களோட testimonies கொடுங்க. Govardhanan, sir. Okay. Sadasivam, sir. Yes, welcome. A great person. Welcome, sir. எல்லாருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய என்எஸ் பழனிசாமி சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அவர் பொறுப்பெடுத்துட்டு இந்த எலெக்சர் மிக்ஸ் ப்ராடக்டை வந்துட்டு எவ்வளோ அழகாக வழிநடத்திட்டு இருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸ் எல்லாத்துக்கும் சரியான டைமிங்கில் எல்லா காரியங்களும் ரொம்ப அற்புதமாக டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே அது பழனிசாமி சார் தானா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே தோணுது. ஏன்னா அவ்வளவு கம்பெனிக்கும் சரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொரியர் அனுப்புறது எல்லா விவரங்களையும் ரொம்ப அற்புதமா பண்ணி ஒரு கஸ்டமருக்கு என்ன சர்வீஸ் கொடுக்கணுமோ ப்ராப்பரா அது சூப்பரா பேக் எண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிசா மேமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பற்றி சொல்லணும். எவ்வளவு அழகான ஒரு ஹோஸ்டிங் அண்ட் இந்த வாரத்துல 3 நாள் நடக்கக்கூடிய செக்ஷனும் ரொம்ப சூப்பரா அருமையா பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் சதாசிவம், கோயம்புத்தூர். கடந்த ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேல இந்த ப்ராடக்டை வந்து சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். குழந்தை இல்லாதவங்க நிறைய குழந்தை கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த பிரச்சனை தான் சொல்லவே முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். அந்த ரிசல்ட்டினுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி சுரேஷ் அப்படிங்கிற என்னுடைய நண்பருக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருந்தது, சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து இந்த ஒரு சின்ன புண்ணானது அது ஆறாம ஓல்ஸ் மாதிரி ஆகி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல போக இருந்தது. வித்தின் 20 டேஸ்ல நம்மளோட எலிக்சர் மிக்ஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு மேஜிக் வந்து நான் என்னுடைய வார்த்தைகளால சொன்னா அது ஈடாகாது. அவரே வந்து ஒரு அவரு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்திருந்தாரு. அந்த இமேஜ் ஒவ்வொரு வீக்கும் வந்து அந்த பொண்ணு ஆறி வந்த அந்த ரிசல்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அதை வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன். எல்லாருமே கவனமா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க கவனிச்ச போதுமானது, சரிங்களா?
அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்க கூட ஒரு ரிசல்ட்டை பற்றி தான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த ஆடியோ போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 20 நாளில் ஒரு புண்ணாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்ட மாதிரி இருக்கக்கூடிய அந்த புண்ணு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் புண்ணு இன்றைக்கி 20 நாளில் பயங்கர ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்களே கண் கூட அதை பார்க்கலாம். இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எரிச்சல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளாக குத்துற மாதிரி இருக்கும். தூங்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 12 மணி 1 மணி ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு வேதனையாக இன்றைக்கி இருந்த ஒரு ஆள் தான் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ மருந்து இன்றைக்கி மெடிசன்லாம் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டு அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் மெடிசன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காசு போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி ஒரு 2 டைம் 3 டைம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரிச்சல் ரொம்ப தான் ஆச்சே தவிர இன்றைக்கி குறைஞ்ச பாடு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புண்ணு வர ஆரம்பிச்சதுங்க. கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரத்து போன மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாத மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அருமையான இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர் சதாசிவம் சார் மூலிமா இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிது. ரொம்ப அருமையான அற்புதமான ப்ராடக்ட்டு. ஆனால் இது எடுக்கிற பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கி சாப்பிட்டோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியாரில் வாங்கி சாப்பிட்டோம், எந்த ஒரு இன்றைக்கி ரிசல்ட்டுமே கிடையாது. ஒன்றும் ஏறு இல்லாட்டி இறங்கும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 325 பாயிண்ட் இருந்ததுங்க. இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி 325 பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கரெக்டாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 தடவை ஒரு சேஸே 6 தடவை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2வது 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஸே 4 தடவை 4 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3வது பாக்கெட்டு முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த புண்ணோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஆற ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு பாக்ஸை இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி அடுத்த 2வது பாக்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பாக்ஸ் முடிகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கலான ரிசல்ட்டு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கரெக்டாக 10 மணிக்கு படுத்தேன் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் முழிப்பு வருது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர எரிச்சல் இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 7 தடவை 8 தடவை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போக ஆரம்பிக்கும். காலையில் எழுந்திரிச்சோம்னா உடம்புல ரொம்ப சோர்வாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் தான் நான். இன்றைக்கி அதாவது 100% உண்மை. அதை நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். ஆனால் 100% உண்மையான ஒரு விஷயத்த இன்றைக்கி அனுபவிச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் நிறைய கண்டிப்பாக சேர்த்தணும். நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு கொடுத்த பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்கன்னா சதாசிவம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் 20 நாளில் ஒரு மிராக்கிள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மறுபடியும் மீட்டெடுக்கிறது உண்டான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்குது. அருமையான ப்ராடக்ட்டு. இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை கொடுத்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சதாசிவம் சார் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அருமையான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜூமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பழனிசாமி சாருக்கும் நிஷா மேடம் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அருமையான ப்ராடக்ட்டு, அருமையான ரிசல்ட்டு. கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு ஒரு 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் என்ன சொல்கிறதுங்க, அதாவது வேதனை, இடுப்பு வலி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உருண்டு பிறண்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட மனைவி கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டலாச்சும் பார்க்கலாம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நான் சதாசிவ சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவர் சொன்ன விஷயம், சார் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுத்துக்குங்க, கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படின்னாரு. 3வது நாள் 4வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா வலி குறைய ஆரம்பிச்சது. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. கண்டிப்பாக பாருங்கள், ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக அது எடுங்க. பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அனுப்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பக்கம் ஆகுது ஆக்சுவலாக. பட் இன்னைக்கு நேற்று நைட் அனுப்பிச்சாரு சார், இப்போ என்னுடைய கால் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த உடல் இப்போ லாஸ்ட்டாக அனுப்பிச்ச அந்த உங்களுக்கு இமேஜ் ஷேர் பண்ணுறேன். அந்த பொண்ணு இருந்த இடமே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாரு.
பட் இதெல்லாம் விட அதை அந்த நம்ம ப்ராடக்டை எடுத்துக்கிட்ட விதம், அதை சரியா கன்சியூம் பண்ணியிருக்காரு. கரெக்டான டைமிங்க்கு, கரெக்டான சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி கேப் விட்டு ரைட் டைம்ல சாப்பிட்டுருக்கிறாரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணனால இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம விரலுட்டு எண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து உலகத்துல ஒரு டிவன், ஒரு சஞ்சீவி மூலிகைன்னு சொல்றது அது சும்மா இல்லை, அது உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான மிராக்கல் லைஃப்ல நான் நிறைய பார்த்துட்டேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கும், இப்ப புதுசா ப்ராடக்ட் சாப்பிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்எஸ் பழனிசாமி சார் அவர்களுக்கும், இந்த ப்ராடக்டை சாப்பிட்டு சிறப்பான ஒரு ஆடியோவையும் உணர்வோட போட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு இது பயன்படுத்துன்னு சொல்லிட்டு கொடுத்த என் நண்பர் சுரேஷ் அவர்களுக்கும், இந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற நிசா மேம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சதாசிவம் சார். ஸோ நான் சாரை பத்தி இன்ட்ரடியூஸ் சொல்லும் போது கிரேட் சார்ன்னு தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சில நேரங்கள்ல வந்து சில பேர் நிறைய வேர்ட்ஸ் சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு வேர்டு சொல்லும் போது இட்ஸ் ஃபுல்ஃபில். ஸோ அந்த வகையில வந்து சதாசிவம் சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்ல. மச் ஹம்பிள் பர்சன். ஏகப்பட்ட டெஸ்டிமோனி, குழந்தை பாக்கிய டெஸ்டிமோனிலேருந்து, ஸ்கின் டிசீஸ் டெஸ்டிமோனிலேருந்து, சுகர் டெஸ்டிமோனிலேருந்து நிறைய டெஸ்டிமோனிஸ் பார்த்தீங்கன்னா சதாசிவம் சார் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பர்டிகுலரா வந்து எங்களுடைய கண் முன்னாடி வந்து ஒரு கேங்க்ரீன், ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஓட்டை வந்து மூடப்படுது. 2வது வீக் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே அது தழும்பு மாறுது. அப்படியே 20 டேஸ்ல இதாகி ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்படி வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு பொருள் வந்து இன்னைக்கும் தரமாக மெய்ப்பொருளாக இருக்கு அப்படிங்கறது எக்காலமுமே வந்து என்னன்னா அது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குன்னா அன்னைக்கு கொடுத்த ரிசல்ட் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு இருந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது ஒரு ரெவல்யூஷன். அதாவது ரேடியேஷனோட எக்ஸ்போஷர் பாத்தீங்க அப்படின்னா மச் ரெவல்யூஷன். அப்படியே இருக்கக்கூடிய டைம்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் இன்னைக்கும் வந்து அவ்வளோ பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு. சேம் ரிசல்ட். ஏன் இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய கொரோனா டைம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அது வதந்தியோ உண்மையோ இறைவன் மட்டுமே அறிந்தது. சீனாவுடைய லேப்ல இருந்து வெளியான வைரஸ்னால பாத்தீங்க அப்படின்னா உலகமே வந்து ரொம்ப பெரிய ஆபத்தான நிலையை சந்திச்சது. அதே மாதிரி ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட லேப்ல இருந்து 300+ ஆஃப் த வைரஸஸ் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அதாவது அனிமல் கிட்டேந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் டெட் வைரஸஸ் தான். அது அனிமல்கிட்டேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, ரொம்ப ஏஜ்டு பீப்புளும் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் இருக்கீங்க, புதுசா இந்த ஃபீல்ட்ல வரக்கூடிய பீப்புளும் இருக்கீங்க. ஸோ நான் உங்ககிட்ட வந்து ஹம்பிள் ரெக்வெஸ்டா ஒரு ஃபேமிலி மெம்பராகவே சொல்றேன், எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியலி எ ஹெல்ப்ஃபுல் to our immune system. அல்ல மாற்று கருத்தை இல்லை. வித் blessings of almighty my dear friends. நீங்க வந்து வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்க, இந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, புதுசா கூட கேட்கக்கூடிய நபராக கூட நீங்க இருப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இறைவன் வந்து ஆசீர்வதிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து லைஃப்ல ஒன் டைம் ஆகுது, அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மந்த் நீங்க இதை கண்டினியூவா எடுங்க. ஏன்னா எதிர்வரக்கூடிய இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அது பயோவாரா இருக்கலாம், என்ன வேணாலும் அதுக்கு வார்த்தைகள் வந்து பின்னாடி சொல்லுவாங்க சயின்ஸ்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரொம்பவே வந்து இன்னைக்கு ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு நான் நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கும் பொழுது உண்மையிலே வந்து எலிக்சர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது உட்கொண்டவங்களால மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில வந்து தேங்க்யூ ஸோ மச் சதாசிவம் சார். உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய டெஸ்டிமோனிஸ் இது எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அண்ட் இந்த ஒரு அற்புதமான ஒரு கண்முன்னே காட்டிய ஒரு ரிசல்ட். அண்ட் சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த யாரெல்லாம் பயனடைஞ்சிங்களோ அது உங்களுக்குள்ள வச்சுக்காம மற்றவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல,
உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து அது நல்ல விதமாக வெளிப்படும் பொழுது உங்களுக்குள்ளும் நிறைய நல்ல விதம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு சின்ன பதவி இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சதாசிவம் சார். அண்ட் டைம் போய்கிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த மெம்பர்ஸ்க்கு நம்ம டைம் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். நண்பர்கள் எல்லோருக்கும் எனது இரவு வணக்கம். உண்மையிலேயே மேடம், இந்த எலிக்சர் மிக்ஸ் அந்த பேரை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா மனசில் சிரிக்காத முகமும் சிரிக்க வைக்கும். எலிக்சர் அப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அது மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலிக்சர் மிக்ஸு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்க மேடம், டெய்லி அந்த ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடுக்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ் மேடம். நீங்கள் இதை தெளிவான முறையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த எலிக்சர் மிக்ஸில் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்கிற விதம் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுங்களேன். அந்த எலிக்சர் மிக்ஸ் நாங்கள் பண்ணுறதுக்கு இந்த பேரை சொல்லும் போதே மனசில் ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு இருக்குது. நண்பர் ஒருத்தருக்கு கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு நண்பர் என்னுடைய டீமில் உள்ளவர் இதை சாப்பிட்டு கண்ணில் இருந்து தண்ணியாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கண் பார்வை சரியாகவே தெரியலை. கண்ணில் இருந்து தண்ணியாக வருது சார் அப்படின்னு. நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க சார், பார்க்கலாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட் வந்து கேட்டு வாங்குறாரு. அப்புறம் மறுபடியும் நானும் நண்பர் சண்முகம்னு ஒரு நண்பர் இருக்கார் என்னுடைய டவுனில் இல்லை, அவரும் நானுமே சேர்ந்து திண்டுக்கல்ல பைக்லேயே போய் கொடுத்துட்டு அவரை பார்த்து பேசிட்டு, என்ன சார் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது சார் அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ நானே சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா முகத்தை அப்பப்போ தொட்டு தொட்டு பார்க்குறது. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா முகம் ஒரு மாதிரியா ஒரு சொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ முகத்தை அப்படி தொட்டு பார்த்தாலும் ஷைனிங்காக இருக்குது. ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி பேசணும். சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரையில் நம்ம மறந்துட்டா கூட அவங்க ஃபோன் பண்ணி, சார் இந்த ஒரு ப்ராடக்ட் சொன்னீங்களா சார். நேற்று ஒரு நண்பர் எனக்கு பூபாலன், அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், அவர் திடீர்னு ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட இது வரைக்கும் எலிக்சர் மிக்ஸுங்கிற பேச்சை கூட நான் சொன்னதில்லை. குரூப்பில் இருப்பார் போல இருக்குது. அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துட்டு, சார் இந்த ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் சொன்னீங்க, அவருக்கு பேரை கூட சரியாக சொல்ல தெரியல, ஏதோ ஏதோ சொன்னீங்களா சார் அது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்புறம் நேற்று திருச்சி போனேன். திருச்சி போயிட்டு அவரும் வந்துட்டார். அவங்களுடைய அத்தைக்கு வந்து முதுகு வலி அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் கண்டிப்பாக இதை சாப்பிட சொல்லுங்கள், நானும் என்னுடைய மனைவி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட்டு நல்லா இருக்கும், நீங்கள் தைரியமாக சாப்பிட சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவர்கிட்டையும் பேசிட்டு வந்தோம். அதுக்கடையில் திருச்சி ஃபெமினாவில் உட்காந்துருக்கும் போது ஒரு நண்பர் வந்தார். வேறு விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். அப்போ அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு எலிக்சர் மிக்ஸ் ஞாபகம் வந்துச்சு. சார் ஆமாம், நீங்கள் வந்து எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடுங்க சார், உங்களுக்கு தனியாக ஆரோக்கியம் தெரியும், ஒரு 10 வயசு குறைஞ்சிருவீங்க சார் அப்படிலாம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுறாங்க, ஆர்வமாக வந்துடுறாங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு கொண்டு வாங்க சார், அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையில சார் மேடம், நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நம்மளை பார்த்து அவங்க வந்து ஏதாவது ஒரு அறிகுறி சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு பள்ளிவாசல் தொழுக போகும்போது என் பக்கத்தில் ஒரு நண்பர் உட்காந்துருக்காரு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேவிங் பண்ணி முகம் வலுன்னு வச்சுருப்பேன். இப்போ சேவிங் பண்ணுறதே கிடையாது. அப்படியே இயற்கையாக இருக்கட்டும்னு சொல்லி டையும் அடிக்கிறது கிடையாது, அப்படியே விட்டுட்டேன். அது பக்கத்தில் பார்த்துட்டு, என்ன பரவாயில்லையே உங்களுக்கு தாடி வைக்க நல்லா இருக்குது, இந்த தாடி வைக்கிறீங்களோ, முகமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே, முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, நீங்கள் இப்படியே இருங்க, சேவிங்கே பண்ணாதீங்க. அப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எலிக்சர் மிக்ஸுக்கு மிகைப்படுத்தி பேசணுங்கிற நோக்கத்தில் நான் சொல்ல வரல. நான் பேசலை, வரக்கூடியவங்க என்னை பார்த்து சொல்லும்போது, ஓஹோ எலிக்சர் மிக்ஸுடைய ரிசல்ட்டு தெரியுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு கொடுத்த வகையில் எலிக்சர் மிக்ஸு நல்லா இல்லை அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. எல்லாருமே நல்லா இருக்கும். ஒரு சிலர் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே ஒரு நண்பர் 3 நாள் சாப்பிட்டுட்டு அதோட வச்சிடறாரு, எதுவுமே தெரியலை. அது தொடர்ந்து சாப்பிடணும், அவங்களுக்கு 3 நாளே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து சாப்பிடணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் எடுத்து சொல்லும் போது அவரை மறுபடியும் அவங்க ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க. உண்மையிலேயே இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டையும் நான் இந்த அளவுக்கு நான் எடுத்து செஞ்சதில்லை, பார்த்ததில்ல. ஆனால் எலிக்சர் மிக்ஸில் 100% ரொம்ப திருப்தியாக இருக்குது மேடம். ரொம்ப நன்றி மேடம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜாகிர் ஹுசைன் சார்.
கண்டிப்பா வந்து சரி. எலிக்சர் மிக்ஸ் வந்து பியூட்டிக்கு வந்து பேர் போன விஷயம் அப்படிங்கிறது கன்டினியூவா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ ஹெல்த்துக்கு மட்டுமல்ல, மென்டலி மட்டுமல்ல, ஒரு வசீகரமான ஒரு லுக் குடுக்குறதுக்கு எலிக்ஸர் மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு திங். நேச்சுரலான ஒரு திங். ஒரு 40, 50 ஏஜ் நமக்கு இருந்தாலும், நம்ம எலிக்ஸர் மிக்ஸ ஒரு 3 மந்த்ஸ் நம்ம கன்டினியூவா எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 லெவல் பிசிக்கலி அண்ட் மென்டலி நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். பிசிக்கலாவும் சிந்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உற்சாகம் இருக்கும். அந்த அந்த வயசுல எப்படி நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா ஒரு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓவர் கம் பண்ணி வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் குடுக்கும் பார்த்தீங்களா? அந்த திங்கும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அது கருப்பா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும் ஸ்கின்ன வந்து லைட்னிங் பண்ணி கொடுக்கும். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் த பியூட்டி கான்செப்ட் டெஸ்டிமோனி. நற்பவி மேம் இருக்கீங்களா? டாக்டர் ஸ்ரீவர்தினி மேம். ஸோ இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சிவகாமி மேம். நான் கோஹோஸ்ட் குடுத்திருக்கிறது சிவகாமி நர்ஸ் மேமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 2 நேம் இருக்கு. ஸோ சிவகாமி மேம் நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ரீவர்தினி மேம் யாராவது லைன்ல இருந்தீங்கன்னா எஸ் வெல்கம். பியூட்டிஃபுல் டாக்டர். கோ ஹெட் மேம். அன்மியூட் பண்ணி பேசலாம். குட் ஈவினிங். வாழ்க வளமுடன். தேங்க்யூ வாழ்க நிஷா மேம். வளமுடன் வாழ்க. எஸ் தேங்க்யூ நிஷா மேம் and தேங்க்யூ பழனிசாமி அண்ணா ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மேமோட சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு உற்சாகமே வரும். வாரம் வாரம் அவங்க வந்து டெஸ்டிமோனியல் கொடுக்க கொடுக்க நாலேஜ் கொடுக்க கொடுக்க இன்னும் பெட்டரா பண்ணுங்கிறது என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது. அது போல லைக் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேன்டீனஸ் பிளிங்க் ஆயிரும். எவ்வளோ பேத்துக்கு இது நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றது என்னோட பர்சனல் டெஸ்டிமோனியல் நான் சொல்றேன். நான் மெனோபாஸ் டைம்ல இருந்துட்டு இருக்கேன். ஸோ பாஸ்ட் 8 மந்த்ஸ் டு 1 இயரே இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் லைக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு earlier எந்த தொந்தரவும் இருந்ததே கிடையாது. ஆஃப் லேட்டா இந்த 1 இயர்ல ஐ ஹேவ் மோர் ப்ராப்ளம்ஸ். நான் என்கிட்ட எவ்வளோ மெடிசின்ஸ் இருந்துட்டா கூட, ஓகே நேச்சுரலா எப்படி என்னோட பாடி ஹீல் ஆகுது அப்படிங்கிறது நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான உண்டான பெயின் ஆகட்டும், நான் பேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஒரு எலிக்சர் மிக்ஸ் வந்துட்டு 3 மந்த்ஸ் இருக்கும். நான் கான்ஸ்டன்ட்டா கன்டினியூஸா எடுத்துட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம ஒரு ஆல்மோஸ்ட் 3 1/2 மந்த்ஸ் இருக்குங்க. 1:3 ரேஷியோல எடுத்துட்டு இருக்கேன். கிராஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மலா 1 இயர் பிஃபோர் எப்படி இருந்ததோ, நேச்சுரலாவே அத ஹீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது எனக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. பிகாஸ் எங்க வீட்ல எங்க அம்மா சொல்ட்டே இருப்பாங்க, "போய் யூட்ரஸ எடுத்துட்டு வந்துருன்னே" சொல்லுவாங்க. ஏன்னா, அவிங்கலாம் ரொம்ப சின்ன வயசுலயே எடுத்துட்டாங்க. அ என்னோட பேரண்ட். ஸோ, அதனால எதுக்கு சிரமப்படுத்திட்டு எடுத்துருமாங்க. பட் அந்த ஆர்கனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அ தெரியும். ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா, அப்பதைக்கு நல்லாருக்கும் எடுக்கையில. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, நெறைய அது மூலியமா சில சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நெறையா வருங்கிறது நான் நெறையா பேஷண்ட்ஸ் மூலியமா பார்த்துட்டுருக்கேன். ஓகே பை நேச்சர் வில் ஹீல் அப்டின்ட்டு பொறுமையா எப்பவுமே பாசிட்டிவா ஐ வில் ஸ்டே மை செல்ஃப். அப்படி எனக்கு வகை வந்தது தான் எனக்கு நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ். இப்ப ஐ அம் வெரி நார்மல். வெரி, வெரி நார்மல். ஆஸ் யூசுவல் நான் எப்படி எனக்கு சில டைம் வரது போறதே தெரியாது. அந்த மாரி தான் இப்ப எனக்கு ஒரு 1 மந்த்தா, 2 மந்த்தா இருக்குங்க. அது ஒரு பெஸ்ட் ரிசல்ட். தென் ஐ கெட் குட் ஸ்லீப். ரொம்ப எனக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும். நான் லேட்டா தூங்க போவேன். என்னோட ஹேபிட் அப்படி. பட் ஏர்லியரா எழுந்திரிச்சுருவேன். ஏர்லி பர்ட். பட் எனக்கு தூக்கம் பத்தாம இருக்கும். இப்போ ஆஃப் லேட்டா ஐ அம் கோயிங் டூ ஸ்லீப். இயற்கையாவே எனக்கு ஒரு 9:30க்கெல்லாம் ஐ அம் டீப் ஸ்லீப்புங்க. போயிடுறேன். மார்னிங் குயிக்கா எந்திரிச்சிருக்கிறேன். அண்ட் இன்னும் வெயிட் ரிடக்ஷன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக எதுவுமே பண்ணல. பட் அன்வான்டட் நம்மளோட ஃபேட் டெபாசிட்ஸ் நம்ம பாடியில இருக்கிறது எனக்கு போறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதுக்காக நான் ஸ்பெஷல் ஒர்க் அவுட்ஸோ, டயட்டோ எதுவுமே இருக்கிறதில்ல. நார்மல் ஃபுட் தான் எடுக்கிறேன். பட் நம்ம எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நானே நெறையா சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். ஆல்ரெடி ஐ அம் வெரி ஆக்டிவ். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவா வந்து எனக்கு தோணுது. தட் இஸ் என்னோட பர்சனல் டெஸ்டிமோனியல். நெக்ஸ்ட் வீக் பேஷண்ட்டோட டெஸ்டிமோனியல்ஸ் நான் சொல்றேங்க. தேங்க் யூ. வாழ்க வளமுடன். எஸ். தேங்க் யூ சோ மச் ஸ்ரீவர்தினி மேம்.
ஸோ நிறைய டெஸ்டிமோனி மேம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பர்சனல் டெஸ்டிமோனி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. ஏன்னா பெண்களுக்கு வந்து பூப்படைந்த நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய சத்து வந்து அங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை தான். ஸோ அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தா தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தே தே ஃபீல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாம ஃப்ரீயா இருப்பாங்க. வரக்கூடிய விஷயங்கள் கரெக்ட்டா அது ஆனா தான் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்சிங்காக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மத்த வளர்ச்சிகள், மூட்டு வளர்ச்சிகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பலப்படும். ஸோ இந்த மெனோபாஸ் டைம்ல நெறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். அதனால அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வரலாம். மிஸ் மிஸ் அ அ பீரியட்ஸும் ஏற்படலாம். ஆர் ஹெவி ப்ளீடும் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஹார்மோன்ஸ பேலன்சிங் பண்ணி குடுக்கறதுனால தான் மேடம்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு வெயிட் மேனேஜ்மென்ட் அண்ட் அதே மாரி குட் ஸ்லீப். ஸோ வாழ்க்கையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தொலைச்சிட்டு இருக்க விஷயம் 2 இருக்கு. ஒண்ணு வந்து நல்லாவே தெரியும் ஆரோக்கியம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கம். இந்த தூக்கம் வந்து மனுஷனுக்கு வந்து கம்பல்சரி மஸ்ட். சாப்பிடாம கூட 10 நாள் கிடக்கலாம். ஆனா யாருனாலயும் 1 நாள் தூங்காம இருந்தாலும், தே கம்ப்ளீட்லி அவங்களோட பாடியே பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப சோர்வடையும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணுல ஒரு மாதிரியான ஒரு திரவம் மாதிரி இருக்கும். அதே மாரி வாயில பேர்ட் ஸ்மெல் வரும். யூரினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்சஸ்ல இருக்கும். ஏன்னா, ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன வந்து ரிப்பேர் பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம் டெய்லி. இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து மஸ்ட். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோல் பாடியுமே வந்து அதோட ஸ்டேட்ல வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து எலிக்ஸிர் மிக்ஸ் ரொம்ப இயற்கையான ஒரு ராஜ தூக்கத்த குடுக்குது. அப்டின்னா என்ன நடக்குதுன்னா, பாடிக்குள்ள வந்து நல்ல கிளென்சிங் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து அந்த மனிதனால என்ன பண்ண முடியுதுன்னா, அந்த ராஜ தூக்கத்துக்குள்ள போக முடியுது. ஸோ ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி நற்பவி மேம். வாழ்க வளமுடன். தேங்க் யூ. அண்ட் ஷஜாதா அப்படிங்கிற மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஷஜாதா மேம். மேம் ஆர் சார் எனக்கு தெரியல. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அன்மியூட் பண்ணி நீங்க டெஸ்டிமோனி குடுக்கலாம். ஆர் எல்ஸ் சிவகாமி மேம். Yes, ma'am. Good evening, ma'am. குட் ஈவினிங். வெல்கம். Sorry, ma'am. Sorry, ma'am. Too late. ஆக்சுவலி இந்த இடத்துல Okay, எனக்கு ஒரு ma'am. டயலாக் ஒரு ஞாபகம் வருது. அத நான் சொல்லிடுறேன். வாம்மா மின்னல். டெஸ்டிமோனி மின்னல். Okay, okay. வாங்க மேம். Thank you. வாங்க Thank மேம். you, வெல்கம். மோஸ்ட் வெல்கம். ma'am. Thank you, ma'am. All of you, good evening. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கு தானாவே வந்து கதவு தட்டி குடுக்குற மாரி ஒரு இது. கடவுள் ரூபத்துல வந்து சார் நம்ம பழனிசாமி சார் நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கடவுள் ரூபத்துல நமக்கு வந்து வந்திருக்கிறாரு. அவர் மூலியமா இந்த ப்ராடக்ட் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் தட்டி கதவ தட்டி அ வீடு தேடி போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் மூலியமா அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து எல்லாருடைய கைக்கும் போய் சேரணுன்றது கடவுள்ட்ட நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. தேடி தேடி போய் அவருடைய ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் போய் சேரணுன்றது என்னுடைய ஒரு கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். இதனுடைய ஒரு இது என்னன்னா, ஒரு லேபர் இந்த கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதுல வந்து லேபரா இருக்காங்க. அந்த லேபர் வந்து கண்ணுல வந்து கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னால இது அடிக்கடி இது டாக்டர்ட்ட காமிச்சு என்னால சரி பண்ணவே முடியல. இது சரியாகுமா இந்த ப்ராடக்ட்ல? நீங்க சொல்றீங்களே இது சரி பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இது வந்து சரி பண்ண முடியும். நீங்க வந்து இத நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்து ஒரு 20 டேஸ் அவரு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இருக்கிறாரு. எடுத்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் சைட்ல வந்து கண்ணுல வந்து நைட்டு சாப்பிட்டு படுக்கிறாரு. காலையில எந்திரிச்சா கண்ணு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே அரண்டு பயந்துர்ற அளவுக்கு ஒரு கொப்பளம் மாரி. அ உருண்டு உடையற ஸ்டேஜ்ல ஒரு கொப்பளம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி அந்த கண்ணுல வந்து கண்ண திறக்கவே முடியல. திறந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, மூட முடியல. அந்த அளவுக்கு பிதுங்கிட்டு வெளியில வருது அந்த கட்டிகள்.
அப்போ அவங்க வீட்டம்மா வந்து பார்த்துட்டு, "என்னாச்சு? என்ன பண்ண? ஏது பண்ணன்னு?" ஒரே பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னய்யா பண்ணேன்னா, அந்த அவங்க மேடம் தான் குடுத்தாங்க. அந்த மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க வீடு தேடி வந்து என்னிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ண? ஏது பண்ண? என் வீட்டுக்காரர் கண்ணு போச்சுன்னா, நான் சும்மா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்னாச்சுன்னு போய் பார்க்க போனோம்னா, கண்ணுல வந்து அதனுடைய ரியாக்ஷன் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்னேன், "இது வந்து வேற ஒண்ணும் இல்லப்பா, பயப்படாதீங்க. ஒரு 2டே நாளையில இது சரியாயிடும்." அப்படின்னு சொன்னேன். "கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஆகட்டும் பாரு" அப்படின்னு சொல்லி அந்த லேடி அப்பவும் சத்தம் போட்டுச்சுங்க. அப்ப நான் சொன்னேன், "அந்த கண்ணு போச்சுன்னா, என்னுடைய கண்ண எடுத்து நான் உனக்கு கண்டிப்பா நான் வந்து சரி பண்ணி குடுக்குறேன். நீ அத வந்து பயப்படாத. கேரண்டியா நான் குடுக்குறேன். நீ சத்தம் போடாத. அவருக்கு இன்னும் 2 நாள்ல சரியாகலன்னா, அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாதம்மான்னு" சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அந்த லேடிக்கு நம்பிக்கையே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போணுச்சு. அவரு சொன்னாரு, "இல்ல, இல்ல அவங்க இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. நான் இன்னும் ஒரு 2 நாள் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் வரலன்னு" சொல்லி அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பாக்கெட்ட 3 வேளையா எடுத்துக்க சொல்லி அவங்கள்ட்ட குடுத்துட்டு இருந்தேன். ஸோ அத எடுத்தாங்க. 2 நாள் டைம் சொல்லியிருந்தேன். அவங்க 3 வேளை எடுத்த உடனே, அது அப்படியே இருக்கிற இடம் தெரியாம கரைஞ்சு போயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு அவரு என்ன சொன்னாரு, "நான் தான் போய் சத்தம் போடாத, இதெல்லாம் சரியாயிடும்னு சொன்னனே, நீ கேட்கல. ஆனா இவ்வளோ தூரம் போய் பேசிட்டு வந்துட்ட. அவங்கள்ட்ட போய் சாரி கேளுன்னு" சொன்னாங்க. இது நான் எப்படி இனிமேல்ட்டு போய் நான் சாரி கேட்கறது? இது எனக்கு வந்து இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. இப்ப நான் நம்புறேன். ஸோ சாரி, நான் எப்படி போய் சொல்றது? நீங்க கேளுங்கன்னு சொல்லி, அவரு வந்து என்னோட ஒய்ஃப் மூலியமா அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் மேம். எனக்கு இப்ப சூப்பரா ஆயிடுச்சு. எனக்கு இந்த கண்ணுல இப்ப வந்து வலி எதுவுமே கிடையாது. பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன். பார்வையும் நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மேம். அவங்க குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இது இவ்வளோ க்யூர் ஆயிடும்ன்றது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா, இப்ப தான் பார்த்துருக்கேன். கண்கூடா பார்த்துருக்கிறேன். இதே இது எங்களுக்கும் குடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலில எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க மேம். இப்ப ஃபேமிலியோட எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் இத பார்க்கும்போது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயப்படாம அ எ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அதாவது நம்ம இன்னொரு ஸ்டூடண்ட்ஸ் குடுத்துருக்கிறேன். 19, 20 வயசு தான். அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அத வந்து நான் குடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட்ல வந்து முட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொப்பளம் வர ஆரம்பிச்சுருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிதுக்கி எடுத்து இது வந்து பயப்படாதீங்கன்னு சொன்னா வீங்கிடுச்சு. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் மாரி அதாவது ஊசியில குத்துனா எப்படி ஹோல்ஸ் இருக்குமோ, அத பிதுக்கி எடுத்த உடனே அது வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு அடுத்துன்னு அதே இடத்திலேயே பக்கம் பக்கமாவே வந்து பார்த்தீங்கன்னா, 20 கட்டிகள் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த 20யுமே நான் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி, நான் அவங்களுக்கு க்யூர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன இது ஒன் போனா ஒண்ணு வந்துன்னே இருக்கு. இது எப்படி க்யூர் ஆகும்ன்னு. அது எவ்வளோ தூரம் வருதோ அது வர வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸிங் நான் பண்ணி விடுறேன். நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பல. நானே போய் வீடு தேடி போய் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தான் வந்தேன். ஆனா அது வரும்போது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்ததுக்கு பிறகு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து எந்த ஒரு என்ன சொல்றது? எ எப்பவுமே பயப்படுவான். ஹார்ட் அட்டாக் அந்த மாரி சம்டைம் ஸ்போர்ட்ஸ்ல விளையாட முடியாது. ரொம்ப பிரச்சனையாவே இருக்கும் அவனால. தனிப்பட்ட முறையில அவனால எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயந்துட்டு இருப்பாங்க வீட்ல எல்லாருமே. இது வந்ததுக்கு பிறகு பாருங்க, இப்ப அவன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்ல. ஆக்டிவா இருக்கான். நல்லா இருக்கு. இப்ப போய் பார்க்கும்போது அவனுடைய ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அ எல்லாமே வந்து நார்மலா இருக்கு. இப்ப வந்து நீங்க இனிமேல்ட்டு பயப்பட தேவையில்ல. டேப்லெட் எடுக்க தேவையில்ல. நீங்க வீட்டுக்கு போங்கம்மான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வாயால சொன்னாலாம் புரியாது மேம். கண்டிப்பா இது வந்து யாருமே வாயால நம்ம சொன்னா புரியாது. அவங்க எடுக்கணும். ஹலோ, 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 ஹலோ மேம். Sivahami ma'am, you can continue. ஓகே மேம். அந்த மாரி இத நம்ம வந்து வாயால சொன்னாலாம் புரியாது. அந்த ப்ராடக்ட் அவங்க ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். எடுக்கும்போது பின் விளைவுகள் எது வந்தாலும் பயப்படாம தைரியமா இருங்க. இது எது வந்தாலும் நம்ம குடுத்தோம் நாம பயப்படக்கூடாது. நம்ம இத குடுத்தோம். அவங்களுக்கு இந்த மாரி வந்துருச்சுன்னு அந்த நபர் வந்து நமக்கு சொன்னாலும், அதுக்கு நம்ம தைரியமா பேசணும். தைரியமா போய் அந்த இடத்துல நின்னு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம வந்துரணும் முதல்ல. இது நம்ம குடுக்குறோம் அப்படிங்கும்போது, நம்ம எல்லாத்துக்குமே தயார். இது எதனால இந்த மாரி வரும் அப்படின்றத நம்ம உணர்ந்து, அவங்களுக்கு அந்த நேரத்துல பயப்படக்கூடிய அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள அந்த ஒரு பயத்துல என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து, ஐயோ! இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வேதனைப்படாம,
நம்ம அதை பொறுத்துட்டு இல்லைம்மா இது வந்து இதனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற வரைக்கும் நம்ம சகிப்புத்தன்மையோட நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். தைரியமா நீங்க அதை வந்து எல்லாருமே இது போய் சேர்ற அளவுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா பிரச்சனைக்குமே தைரியமா ஃபேஸ் பண்ணி எல்லாருமே கொடுக்கலாம். பயப்பட தேவையில்ல. ஓகே, வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிவகாமி மேம். ஸோ தேங்க்யூ மேம். சிவகாமி மேம் வந்து பிகினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடம் கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நன்மை கொடுக்கக்கூடிய பொருள் தான். அது வந்து அதோட சிம்டம்ஸ் வேணா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகலாமே தவிர அது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நன்மை கொடுக்கக்கூடியதுதான். அதனால பயம் இல்லாம கொடுங்க அப்படின்னு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னேன். ஸோ இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு இன்னைக்கு மேடம் ஆக்சுவலி அவங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து சயின்ஸ் ஆஸ் அ நர்ஸ். ஸோ நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா யார் பர்டிகுலரா ஒரு துறையில இருக்கும்போது அந்த துறையை சார்ந்த தான் நிறைய பேர் வருவாங்க அவங்களுடைய தேவைக்காக. அப்படிங்கும் போது பிளஸ் அண்ட் மைனஸ் ஷி ஹேஸ் டு ஃபேஸ் இட். ஸோ அந்த வகையில நிறைய பேர் டவுட்ல வந்தும் சரி, இல்ல இதெல்லாம் சரியாகுதுன்னு டிபேட்ல வந்தவங்களும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸோ ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தே ஃபீல் ஸோ மேடம் சொன்னது உண்மைதான். அதாவது சிவகாமி மேம் எலிக்சர் மிக்ஸ் பத்தி சொன்னது உண்மைதான். இட்ஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் திங்னு. கிட்னி பேஷண்ட்ஸ்லேருந்து நிறைய ஐ ப்ராப்ளம்லேருந்து பெண்கள்லேருந்து ஸோ நிறைய டெஸ்டிமோனிஸ் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50+ ஆஃப் 100+ ஆஃப் த பீப்புளுக்கு கொடுத்துருப்பீங்கல்ல சிவகாமி மேம்? மேம் ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா 100 கண்டிப்பா மேம் 100 கிராஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து இது பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தவங்க பேசி வந்து கொடுக்கறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மந்த்ல அட்லீஸ்ட் ஒரு மேக்சிமம் 10 பீப்புளால மட்டும் தான் மேக்சிமம் ஒரு நபரால ஆவரேஜா வந்து பேசி கொடுக்க முடியும். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ்ல நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. லைக் சிவகாமி மேம், அதே மாதிரி வந்து தாராபுரம் மாரிமுத்து சார், அது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ராஜன் சார் அண்ட் ஸ்ரீவர்தினி மேம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அன்பு மேம் எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர், அது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் டூயிங் மிராக்கிள். உண்மையிலே வந்து ப்ராடக்ட் ஒரு மிராக்கிள் அப்படின்னா அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அது ஃபாஸ்ட்னஸ் அப்படிங்கிறது ரியலி மிராக்கிள். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து உண்மையை சொன்னா வந்து பாத்தீங்கன்னா டிலே பண்ணுவான், ஆனா பொய்ய சொன்னா கண்ணை மூடிட்டு விழுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பின்பத்துலதான் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா இல்யூஷன்ல தான் வந்து இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. பட் கம் டு த ரியல் வேர்ல்ட் அப்படின்னா தட்ஸ் எலிக்சர் மிக்ஸை யூஸ் பண்ணவங்களால ரியலா திங்கிங் பண்ண முடியும். பிசிக்கலா நம்ம திங்க் பண்ணணும், பிசிக்கலா நம்மளுடைய லைஃபை வாழணும். அந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு நல்லாவே வந்து எலிக்சர் மிக்ஸ் கத்து கொடுக்கும். காரணம் என்னன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இந்த உச்சி இருக்கு பாத்தீங்களா, உச்சி மண்டையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் இஸ் வெரி ஷார்ப் அண்ட் குட் ஆண்களை விட பெண்களுக்கு. அதனாலதான் வந்து திங்கிங் பண்ணக்கூடிய அந்த சைமல்டன்ஸ்ல நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பெண்களுக்கு இருக்கும். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணா ஆண்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா ஷார்ப்பா திங்க் பண்ண முடியும். சைமல்டேனியஸ்லி அந்த ஒரு செகண்ட்ல 4 விதமாகவும் யோசிக்கக்கூடிய விஷயம், அது நன்மையா யோசிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனிஸ் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணதை அழகா நீங்க ஷேர் பண்ணீங்க. இன்னும் நீங்க நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் கண்டிப்பா சேர்ப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர் வரக்கூடிய காலம் 2025 பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து எலிக்சர் மிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரியாவே வந்து தமிழ்நாட்டுல இருக்கும். பிகாஸ் இந்த 2024ல பாத்தீங்கன்னா முக்கியமான மேக்சிமம் ஆஃப் த லீடர்ஸ் நல்ல உள்ளங்கள் எல்லாமே வந்து வாழ்க்கையை அனுபவிச்சவங்க, ப்ராடக்ட் ரீதியா பிஸ்னஸ்ல வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையை அறிந்து கொண்டவர்கள்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இணைஞ்சிருக்கீங்க. ஸோ ஐ ஹோப் கம்மிங் 2025 பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து எலிக்சர் மிக்ஸுக்கான ஒரு இயரா நல்ல விதத்துல இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.